தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். 14 சித்தர்கள் என்பவர்களை பற்றி பேசும்போதே நம்முடைய ஞானக்கண் திறந்தது, ஊனக்கண் மறைந்தது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஊனக்கண்ணுனா அறியாமைங்கிற ஊனக்கண் மறைந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். அந்த விதத்தில் அடுத்த பயணமாக நாம் வள்ளல் பிரானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல், பொதுவாக இந்த புலமை காய்ச்சல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. புலமை காய்ச்சல் அப்படின்னு என்ன அப்படின்னு பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, படித்தவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமை இருக்கும். அவர் பாரு 10 பட்டம் வச்சுருக்கார் தன் பேருக்கு பின்னாடி, பெரிய அறிவாளின் நினப்பு அப்படின்லாம் பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே படித்தவர்கள் என்பவர்கள் பண்பானவர்கள் அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத அவங்களே ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களே ஒருத்தர் பற்றி புரளி பேசுறது, மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது அப்படியெல்லாம் இருக்கிறதுங்கிறது இயல்பு தான். நீங்களே நினச்சி பாருங்கள், இது இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்படியான நிலையில் புலமை காய்ச்சல் உள்ளவர்கள், புலவர்கள், பெரும் புலவர்கள், பண்டிதர்கள், இவங்களுக்கே கிடைக்காத அருள் படிக்காதவர்கள்னு சொல்வோம்ல, அவங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? மனசு வருத்தப்படுங்கிறத தாண்டி வயிறு எரியும். வயிற்றில் அப்படியே பெரும் நெருப்பு பற்றி எரியுங்கிறத நம்மளால் உணர முடியும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வள்ளல் பிரான் சொல்கிறார். அதற்கு என்ன எதிர்வினை சமூகம் ஆற்றியது அப்படிங்கிறது மிக முக்கியம். வள்ளல் பிரான் அந்த மாதிரி ஒரு சூழலை தனக்கு நேர்ந்ததாக சொல்கிறார். ஏன்னா வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில் இவரை விட பெரும் படிப்பாளிகள், வேதம் கற்றவர்கள், அந்த மாதிரி புலமை மிக்கவர்கள், பண்டிதத்தனம் மிக்கவர்கள் எல்லாம் இருந்தாங்க. வள்ளல் பிரான் அப்படி படிக்கலை. சிதம்பரம் ராமலிங்கமாக இருந்தபோது அவர் தமிழ் இலக்கியத்தை முற்ற கற்றார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சூழல்ல மிக எளிமையாக இருந்த அவரிடம் நடந்த ஒரு சிச்சுவேஷன். அது என்ன சிச்சுவேஷன்கிறத வள்ளல் பிரானே சொல்றார் பாருங்க. என் பாட்டுக்கு எண்ணாதது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமா தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்தே தர்ம சாலையிலே வா என்றான் தான். வெறுமே 4 வரி பாட்டு தாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பாட்டுக்கு எனக்கு வாய்க்கு வந்ததை நான் பாடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் கதவை தட்டி வந்து நின்றுட்டு, வா என் கூட சேர்ந்து அந்த வடலூர் தர்மசாலைக்கு வந்துடு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறாருங்க. இது வாழ்க்கையில் அவருக்கு நேர்ந்த மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய பேரு. ஆனால் அதை நோக்கி அவர் நகர்ந்து முனைந்து நான் இப்படியெல்லாம் பேரு பெறணும், இப்படியெல்லாம் அதிசயம் நடக்கணும் அப்படியெல்லாம் செய்யலை. அவர் இயல்பாக தன் பாட்டுக்கு இருந்தார். அதைத்தான் இந்த பாடலில் 4 வரி பாடலில் நமக்கு சொல்லித்தராரு. இதை கேட்கும்போது நமக்கு கம்பனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் உழவர்கள் ஏற்றப்பாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க. அந்த ஏத்தத்தில் தண்ணி இறைக்கும்போது, ஏத்தத்தில் அப்படியே அந்த கயிறு மேலே ஏறும்போது, ஏத்தம் மேலே ஏறும்போது பாட ஆரம்பித்து திரும்ப அந்த ஏத்தம் கீழே இறங்கும்போது அந்த பாடல் வரியை முடிக்கிறது அவங்களோட வழக்கம். அந்த உழவர்கள், அந்த விவசாயிகள்லாம் கம்பனை போல் பண்டிதர்கள் இல்லை, தமிழ் இலக்கணம் கற்றவர்கள் இல்லை, இலக்கியம் கற்றவர்கள் இல்லை, மரபு, வெண்பா, ஒச்சக கலிப்பா, இந்த மாதிரியான ஆசிரியப்பா போன்ற பாடல் வகைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படியாக கம்பர் ஒரு முறை காலையில் அப்படியே ஒரு ஊர்வலம் போயிட்டு வரலாம், நகர்வலம் போகலான்னு போகிறாரு. அப்போது ஒரு ஏத்தப்பாட்டை ஒரு விவசாயி பாடுகிறார். அந்த ஏத்தப்பாட்டு என்னன்னு நினைவு கொண்டு வாங்க. அதுக்குள்ளே நாம் வள்ளல் பிரானோட வரிக்கு போயிட்டு வந்துடலாம். என் பாட்டுக்கு எண்ணாதது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமா தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து, இது வரைக்கும் வச்சுக்கலாம். அவர் பாட்டுக்கு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே இயல்பாக டென்ஷன் இல்லாமல் அமைதியாக அந்த புல்வெளியில் நடந்து, வெளியில் மரத்தை சுற்றி நடந்து, கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, பறவைகள் பாடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில் இருக்காருங்கிறப்போ நமக்கே ஒரு பாடல் வரும், ஒரு ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஏதாவது ஒரு பாடல் வரியை முணுமுணுக்க ஆரம்பிப்போம், வாய் விட்டு பாடுவோம், ஏதாவது ஒன்று நடக்கும்ல. அதே மாதிரி எளியவராகத்தானே வள்ளல் பிரான் இருந்தார். அதனால் அப்படியாக ஒரு பாடலை தன் பாட்டுக்குன்னு ஆரம்பிக்கிறார். நான் முனைந்து இதை செய்யணும், தாளம் தவறாமல் பாடணும், இலக்கணப்படி பாடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் இல்லாமல் தன் பாட்டுக்கு நான் ஒரு பாட்டை பாடிட்டு இருந்தேன்
அப்படிங்கிறார். அந்த மாதிரி பாடல் இன்னும் சுவையாக இருக்கும். இல்லை குழந்தைகள்லாம் பாருங்களேன், விளையாடும்போது அவங்களுக்கு இசை தெரியாது, நுணுக்கம் தெரியாது, தாளம் தெரியாது, லயம் தெரியாது, ஆலாபனை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க பாட்டுக்கு ஒரு சின்ன குரலில் குயில் மாதிரி கூவிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையிலேயே இன்னமும் மிக அழகான பாடல். அப்படியாக தன் பாட்டுக்கு ஒரு பாட்டை நான் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கதை சுவாரஸ்யமாக இருக்குல்ல? அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவரே சொல்றார் பாருங்க. என் பாட்டுக்கு எண்ணாதது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமா தான் புனைந்தாள். அந்த பாட்டில் இருக்கிற இசை உண்மையாக இருந்ததா, அல்லது அந்த பாட்டில் இருக்க வரிகள் உண்மையாக இருந்ததா, வார்த்தைகள் உண்மையாக இருந்ததா, அந்த உணர்வுகள் உண்மையாக இருந்ததா, இல்லை அந்த பாடலை பாடுகின்ற போது எனக்கு வந்த அந்த சந்தோஷத்துக்கு நான் உண்மையாக இருந்தேனா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு சத்தியம் அதில் நிலைத்து நின்றிருக்கிறது. அந்த சத்தியம் என்ன பண்ணுச்சு? அடுத்த ஒரு காட்சிக்கு நகர்றார் பாருங்க வள்ளல் பிரான். தன் பாட்டை சத்தியமா தான் முனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்தே. அந்த பாட்டோட ஒரு சத்தியம் இறையை அழைத்து வந்து விட்டது. அதுதான் மிகப்பெரிய முக்கியமான தகவல். முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்தே அப்படின்னா உண்மையாக நீங்கள் இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும், எந்த உணர்வில் இருந்தாலும், எந்த தொழிலை செய்தாலும் அதில் முழு மனதோடு 100% பதிலாக 200% தப்பும் தவறுமாக இருந்தாலும் கூட அதையும் ஒரு 200% செய்தால் அந்த தவறுகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிறத தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். அப்போது என்னோட பாட்டு நான் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தேன். அதில் இலக்கணம் கிடையாது, இலக்கியம் கிடையாது, எதுகை மோனை கிடையாது, தொடை இயைபு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நான் பாடுகிறேங்கிற அந்த சந்தோஷ உணர்வு சத்தியமாக இருந்தது. அந்த சத்தியத்தால் இறை என்னிடம் தேடி வந்து காலையிலேயே நல்லா இருக்கே உன் பாட்டு, வா வா என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறார். கிளம்பி எங்க போனாராம் அதை சொல்றார் பாருங்க. காலையிலே வந்து கருணை அளித்தே தர்மசாலையிலே வா என்றான் தான். தர்மசாலைக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுச்சு. ஏன்னா நீ மீதி சாலைக்கெல்லாம் போய் குழம்பி கவலைப்பட்டு கலக்கமாயி சித்தம் தெளிவில்லாமல் தடுமாறினதெல்லாம் போதும். உன்னிடம் இருக்கக்கூடிய சத்தியம் என்கின்ற அந்த ஒற்றை நெருப்பு, உன் உணர்வில் எரிகின்ற அந்த சோதி, அதை வைத்து நீ தர்மசாலைக்கு வா, அதுதான் உன்னுடைய சாலை என்று எனக்கு இறை சொல்லி கொடுத்தது என்றால் எப்படிப்பட்ட தத்துவத்தை நமக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார். ஒரு இன்சிடெண்ட் மாதிரி. இப்போ நினைவு வந்துருச்சா? கம்பரோட காலத்தில் அவருக்கு அந்த ஏற்றப்பாட்டு சொல்லி கொடுத்த அந்த விவசாயியின் பாடல் என்ன அப்படிங்கிறது, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு அந்த பாடல் நிறைவாகும். அது என்ன பாட்டுனா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு ஒரு ஏத்தப்பாட்டு. அந்த ஏத்தப்பாட்டுங்கிறது கம்பன் என்கின்ற மகா கவியை விடவும் ஒரு எளிய விவசாயியிடமிருந்து வந்தது என்றால் அதனுடைய தாக்கத்தில், அதனுடைய உத்வேகத்தில் கம்பன் இன்னமும் மிகச்சிறப்பாக பல படைப்புகளை கொடுத்தார் என்றால் எப்போதும் எளிமை மிகச் சிறப்பானது, சத்தியம் அதைவிட சிறப்பானது. அதைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு இந்த பாடலில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன் பாட்டுக்கு பாடுற பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியம் போல நாமும் எந்த விதமான மார்க்கத்துக்கும், எந்த விதமான ஆகமத்துக்கும், எந்த விதமான மந்திரத்துக்கும், எந்த விதமான எதேச்சாதிகாரத்துக்கும் ஆட்படாமல் நம் விருப்பப்படி, நம் மனசுப்படி, நம்முடைய இயல்புப்படி இறையை உணரத் துவங்க வேண்டும். அப்போது நமக்கும் ஒரு தர்மசாலை வாய்க்கும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பாட்டில் சொல்லி கொடுக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.